ஆனா ஒரு கேள்வி வருதுல்ல சார், 10 லட்சம் குடுத்து சமாளிச்சுட்டாங்கங்கும்போது, மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கேள்வி ஆமா. வருதுல்ல. இது நீங்க இந்த இந்த தொகுதியில வந்து போன தடவ எம்பி தேர்தல்ல திமுக ஜெயிக்குதே. ம். இப்ப அப்ப இப்ப இந்த அது 10 லட்சம் உங்களுக்கு வேல பாக்குமா தேர்தல் வெற்றி அதுதான் பெறதுக்கு? இன்னைக்கு வந்து அவங்க வேல பார்க்குதுங்கிறத தான் இன்னைக்கு கண்கூட காமிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அப்ப இது வந்து ஒரு உள்ளபடியே வந்து நம்ம வந்து கல்வியில் சிறந்த மாநிலம், நாங்க வந்து முற்போக்கு மாநிலம்னு சொல்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நகைப்புக்குரியதாங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியெல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த மாவட்டத்தில வன்னியர்கள் குரூப் அதிகமா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்சி பாப்புலேஷன் அதிகம். குறிப்பா கள்ளக்குறிச்சியில ம், ம். 35.2% அது இருக்காங்க. ரிஷிவந்தியத்தில 31%, சங்கராபுரத்தில 25% எஸ்சியும் 14% எஸ்டி அவங்களும் இருக்காங்க. சற்றேறக்குறைய அங்க ஒரு 34.9% இது. இது 2யும் சேர்த்துனா. அப்போ அ இந்த காஸ்ட் அங்க இதுவும் வந்து அங்க எதிரொலிக்கிறதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா தான் நம்மளால பார்க்க முடியுது.